ராமசாமி ஒண்ணு செய்யல, கோனை ஒண்ணு செய்யல, மாட்டு வண்டி ஏறி வந்தாங்க பினாய்க்கு. யாரு? இந்த மாய்கா மாநகர தலைவர்கள். அங்க வந்து இல்ல போபாலுக்கு வந்து நாங்க இது செய்யறோம் அது செய்யறோம் அப்படின்ட்டு நாங்க ஒரு முடிவு எடுத்து எல்லாத்துக்கும் நாங்க வீடு கொடுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மேம்பாட்டு நிறுவனத்தை நாங்கள் வந்து அவங்களை கையை முறுக்கி இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வீடு சேர வேண்டும் என்று நான் அவங்களுக்கு 4 மாதம் தவணை கொடுத்தேன். தயவு செஞ்சு வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு. இல்லை, நான் கையெழுத்து போட முடியாது, எங்களுக்கு டி மோகன் சொல்லியிருக்காரு கையெழுத்து போடக்கூடாது, கையெழுத்து போட்டால் மக்கள் கூட்டணி அரசாங்கம் வந்து ஏமாத்திடுவாங்க, அதனால வந்து நாங்க கையெழுத்து போட முடியாது, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சவால் விட்டாங்க. ஏன் நம்ம வந்து ஒரு மாட்டை தண்ணிக்கு எடுத்துட்டு போக முடியும், பிடிச்சி அமர்த்தி தண்ணி கொடுக்க வைக்கலாமா முடியுமா? இது அந்த கதை தான். சரி, நீ கையெழுத்து போடாட்டி 9 குடும்பம். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த மக்கள் கூட்டணி அரசாங்கம் வந்து ஒரு பொய் சொல்றாங்க, மக்களுக்கு ஒண்ணு செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு பிற்பாடு ஒரு 4-5 மாசத்துக்கு பிற்பாடு அந்த வீடு கட்டுமான பணி வரும்போதுதான் ஆஹா ஏமாந்துட்டமே, டி மோகன் சொல்றதெல்லாம் பொய்யாயிருச்சு, மாய்கா சொல்றதெல்லாம் பொய்யாயிருச்சு. இன்னைக்கு அந்த வீடு அதோட விலை 7 லட்சம். எந்த மாநிலத்தில், இந்த நாட்டில் எந்த பகுதியில் இந்தியர்களுக்கு அந்த மாதிரி வீடு கொடுத்திருக்காங்க? இனாமா இன்றைக்கு 7 லட்சம் வெள்ளி. நீங்க அநேகமா நீங்க பத்திரிகையில் பார்த்திருங்களா? இது யாரு? மக்கள் கூட்டணி செஞ்ச சாதனை, மாய்கா செஞ்ச துரோகம். இந்த 9 குடும்பம் பாவமாக தான் இருக்கு. இப்ப வராங்க, ஐயா பழசெல்லாம் மறந்துருங்கய்யா, எங்களுக்கு அந்த மாதிரி வீடு வேணும். ஐயா படிச்சு படிச்சு சொன்னேன், கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட முடியாதா? நீ கையெழுத்து போட்டா கண்டிப்பா அந்த வீடு இருக்கு அப்படின்ட்டு. அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஒரு இல்ல நீங்க ஏமாத்திடுவீங்க, ராமசாமியை நம்ப முடியாது, லிங்கோன் நீங்க நம்ப முடியாது, நாங்க மாய்காவை தான் நம்புவோம். இன்னைக்கு பாத்தீங்களா என்ன நிலையில இருக்காங்க? இந்த 9 பேருக்கு வீடு கிடைக்கலாம், அது மாய்கா இளைஞர் குழு தான் பொறுப்பு. இதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அதே மாட்டு வண்டி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னைக்கு புக்கிச்சாலை என்னது, புக்கிச்சாலை தோட்டம் வந்து பரம்பரையாக இந்தியர்கள் அங்க இருந்து பால் மரம் வெட்டி ஆனா இன்றைக்கு வந்து நடுத்தருவில் கொண்டு வந்தது யாரு? இந்த தேசிய முன்னணி அரசாங்கம். ஆனா எங்கப்பா மாட்டு வண்டி கட்டிட்டு வந்தாங்களே, எங்க போயிட்டாங்க? தன்மானம் இல்லாதவங்க எங்க போயிட்டானுங்க? I am asking, where is the MIC youth? Where is T Mohan? Where is the Pulakkar? 4 ஏக்கர் கேட்கிறாங்க. அருள் அவர்கள் 4 ஏக்கர் கேட்டாரு, நாங்க வீடு கட்டிக்கிறோம், கோயிலுக்கு நிலத்தை கொடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா இந்த அம்னோ இந்தியர்களுக்கு அந்த இடத்துல ஒண்ணு கொடுக்க கூடாது. என்ன அவங்களுக்கு வந்து நஷ்டீடு 22,000 வெள்ளி. ஏன் 22,000 வெள்ளி வச்சு என்ன செய்யறது? வீடு வாங்க முடியுமா? மீண்டும் மீண்டும் இந்த துரோகத்தை செய்யறது வந்து தேசிய முன்னணி உட்பட மாய்கா.